வணக்கம். நான் முருகேசன். ஆ, எப்பயுமே மோடி வைரல் தான். அவர் பதவிய விட்டு போனா கூட ஏதாவது ஒண்ணு சொல்லி வைரல் ஆயிட்டு தான் இருப்பார் போலிருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி, நான் கடவுள், அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட தேவதூதன், இந்து மத தேவதூதன், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு மேல அப்படிவாங்கல்ல, அந்த மாதிரி நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை. தன்னுடைய ஆற்றல் சாதாரண மனிதன் பற்றி இருப்பது அல்ல, சாதாரண மனிதன் பற்றி இருப்பது கிடையாது. அதெல்லாம் உண்மை. இப்போ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு தனியான ஒரு பிறவி ஹிட்லர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முசோலினி இருக்கார் பாருங்க, இத்தாலிக்காரர். அவரும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு பிறவி. அவர்களெல்லாம் மனிதனை விட அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் மனிதர்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள். இன்னும் நிறைய இந்த பூமியில் நிறைய பேர் கொடுங்கோலர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சது ஹிட்லர், முசோலினி, அந்த மாதிரி ஒரு 2 பேர் தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 3ஆவதாக ஒரு நபரை பார்க்கிறோம். இவர் நான் கடவுளாக அவதரித்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் மோடி. இவரை 3ஆவதாக பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் கடவுள் என்று சொல்லவில்லை, எதிரிகளை பிடிக்காது கொன்று குவித்த ஒரு சர்வாதிகாரிகள், கொடுங்கோல் ஆட்சியாளர். இவர் கொஞ்சம் வித்தியாசமான டைப். கடவுள் எப்படி கல் மாதிரியே ஒன்றுமே செய்யாது. கடவுள் யாருக்கும் எதுவுமே செய்யாது. அது கல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா, கெட்டது செஞ்சாலும் ஏன்னு கேட்காது, நல்லது நடந்தாலும் ஏன்னு கேட்காது. ஒருத்தன் கெட்டு போனவனா அவனுக்கு இயற்கை தனியாக பதிலடி கொடுக்குங்கிறது வேறு விஷயம். நம்ம எல்லா கனவுலையும் ஒன்று சொல்லுவோம், இயற்கை எப்பயுமே நம்மளுடைய செயலுக்கு நேர் எதிர் செயலை செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. நேர் எதிர் செயல் அப்படின்னாக்கா, எதிர் செயல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நேர் எதிர் செயல் நேர்மையானது. நம்ம எந்த ரோட்டில் போகிறோமோ அதுக்கு நேரான ஒரு எதிர்வினையை உண்டு பண்ணும் இயற்கை. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செய்யும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது செய்யும். இதுதான் இயற்கையினுடைய ஒரு தாத்பரியம். சரி, அப்படி இருக்கட்டும்னு வைங்களேன். இப்போது அதே மாதிரி தான் கடவுள். அவர் கல்லாக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன்னா சாமியை நம்ம தான் படைச்சிருக்கிறோம். சாமி நம்மளை படைக்கலை. சாமி நம்மளை படைச்சதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். நம்ம தான் சாமியை படைச்சிருக்கோம். எப்படி படைச்சிருக்கோன்னா, கல்லை எடுத்து சிற்பியை விட்டு செதுக்கியிருக்கோம். செதுக்கி கல்லை கொண்டு வச்சுருக்கிறோம், சாமி கும்பிட்றோம், அவ்வளவுதான். ஆனால் நம்ம செஞ்ச கல்லுக்கிட்டே எனக்கு அந்த உதவி பண்ணு இந்த உதவி பண்ணணும் எப்படி பண்ணாது. அதே மாதிரி தான் அது கல் கடவுள் அப்படி வச்சுக்குவோம். ஆனால் நம்ம ஐயா மோடி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மனித அவதாரம், இறைவனினுடைய அவதாரம். அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஹிட்லரு, முசோலினி, இந்த இறைவன் அவதாரம் என்று சொல்லிக் கொள்கிற நம்ம நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பிறவிகள் தான். அவர்களுக்கு ஈவிரக்கம் என்பது இருக்காது. ஏன்னா இருந்துருந்துச்சுன்னா இவர்களுக்கு 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை, பதவியாசை மட்டும்தான். பதவியிலேயே இருக்கணும், எப்பயுமே பதவியில் இருக்கணும், லைம் லைட்டில் நம்ம இருக்கணும். நம்மளை சுற்றி நம்மை தவிர்த்து அந்த லைம் லைட் போயிடக்கூடாது, அங்கிட்டு போயிடக்கூடாது. நம்மளே லைம் லைட்டில் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய ஒரு இது. இப்போ அது ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு. கேமராமேனு கேமரா ஷூட்டிங் இல்லாட்டி அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்? கடவுள் எப்படி சும்மா இருக்குதோ அதே மாதிரி தான் விவசாயிகள் போராட்டத்தில் 700 சொச்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இவர் பேசாத தான் இருந்தார். அந்த செத்து போன விவசாயிகள் ஒன்று கூடிடக்கூடாதுன்னு ஆணி அடித்த
ரோட்டு மேலே ஆணி அடித்து ரோட்டை இடித்து குறுக்கால காங்கிரீட்டு சுவர் கட்டி பல தடுப்புகளை ஏற்படுத்தி விவசாயிகளை ஒடுக்குவதற்காக எவ்வளோ வேலைகள் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு அப்நார்மலான மூளை, எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. டிமானிட்டேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்து டிமானிட்டேஷனில் வந்து பல நூறுக்கணக்கான உயிர்களை ஏடிஎம் வாசலை நிற்க வச்சு காவு வாங்கியது. அப்போ கூட அவர் பேசாதான் இருந்தார். அப்போ என்ன சொன்னார், 50 நாட்களில் பாருங்கள் நாங்கள் வந்து அப்படியே மாற்றி காட்டுகிறேன் இந்தியாவை, இல்லை என்றால் என்னை தூக்கில் போடுங்கள் அப்படின்னாரு. ஒருத்தனும் தூக்கில போடல, அவரும் போய் சேரல, இன்னும் அப்படியே தான் கல் மாதிரி தான் இருக்கார். அது ஒரு பக்கத்து. பில்கிஸ் பானு அப்படிங்கிற பெண்ணை குஜராத் கலவரத்தின் பொழுது கர்ப்பிணி, இந்த கர்ப்பிணி கையில் இருந்த ஒரு குழந்தையை வாங்கி, அதாவது பிடுங்கி காலை பிடித்து கொண்டு செவிற்றில் அடித்து சுவற்றில் கல்லில் அடித்து கொன்ற ஒரு கூட்டத்தை ஏவி விட்டதாக இவர் தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம். கர்ப்பிணின்னு பார்க்காம பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. இப்போ நீங்களோ நானோ இல்லை வேறு யாரோ ஒருத்தரோ பிரதமராக இருந்தால் அப்படின்னா ஒரு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிடும். என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்களே இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் இவருக்கு எதுவுமே உறுத்தாது. எந்த விதமான உறுத்தலும் இல்லாத ஒரு மனிதர். சிறு குழந்தையை கை குழந்தைய வந்து காலை பிடிச்சிக்கிட்டு தரையில் அடித்து கொள்றானா, நீ அவனை பாதுகாக்கிற அப்படின்னா இவர்கள் நல்லவர்கள், ஏனென்றால் இவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே விடுறன்னா, அந்த கோர்ட்டு விடுதுன்னா, அந்த மாநிலத்தினுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுன்னா, அப்போது அந்த 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 சமூகத்தினுடைய, அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் பாவம் இவர் எலெக்ஷனில் தான் நிற்கிறாரு. ஆனால் எப்படியாவது ஜெயிச்சிருவார் போல தான். 2 எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரதமராக வந்துட்டார். இப்போ ஜெயிக்கிறாரான்னு தெரில. மேலே நார்த்ஸ்லாம் நிறைய ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு. இவர் கடவுள்னு சொன்ன உடனே நிறைய பேர் மிரண்டுட்டாங்க. ஐயோ அப்பா கடவுளா அப்படின்னு. சார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் சொல்லுகிற கதையை சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்க, அதுதாங்க ரொம்ப கொடுமை. 200 வருடங்களுக்கு முன்னால் சொல்கின்ற கதையை இப்போ 21ஆம் நூற்றாண்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா. கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை கடவுள் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை. நான் தான் கடவுளினுடைய அவதாரம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தங்க? மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்தால் இந்த வார்த்தையை ஒரு 150 கோடி மக்களினுடைய தலைவன் சொல்ல முடியும்? மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைத்திருந்தால், படிப்பறிவில்லாத பாமரனாக, ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு, இந்த 150 கோடி பேர்த்துக்கும் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற கேடுகட்ட கேவலமான எண்ணம் இருந்திருந்தா நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் ஒரு 150 கோடி மக்களின் தலைவன் சொல்லலாமா? உலக நாடுகளை என்ன நினைக்கும்? என்னடா இந்த காலத்தில் இப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. நிறைய பேர் பைத்தியக்காரங்க இருக்காங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில் தலப்பா கட்டிட்டு ஆடுவான் பார்த்தீங்களா, சிவசிலையை செய்டானா அவன் சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு, அவன் சிலைக்கு அவன் சிவராத்திரி கும்பிட்டுக்கிட்டு, யார்? ஜக்கி வேசுதேவ், கொலைகாரன் ஜக்கி வேசுதேவ். அவனை மாதிரி பைத்தியக்காரன் நிறைய பேர் இருக்கான். அந்த இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, பிரேமானந்தாவா, இவன் என்னது ஒரு தீவை ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கானே, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பைத்தியக்கார பயல், பைத்தியக்காரன் இல்லை, நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு பொதுமக்களை பைத்தியக்காரர்களாக மாற்றிவிட்டு இவர்கள் கோடிகளில் புரள்கிறார்கள். பொதுமக்களை பூரா பைத்தியக்காரனாக மாற்றிடுவான். பேசி பேசி எதையாவது சொல்லி நம்ம தான் போய் நமக்கு கஷ்டம் திருண்டவங்க நம்ம போய் சாமிகிட்ட உழுவுறோம்ல, அதே மாதிரி அவங்கள்ட்டையும் போய் உழுவுறோம்ல. கஷ்டம் நம்ம எப்படி தீரும்? நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம கஷ்டம் தீரும். நம்ம கஷ்டப்படாமே படுத்துக்கிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டே நம்ம கஷ்டம் தீரணும்னா எப்படி தீரும்? தீராது. ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. சாமி கும்பிட்றது அவங்களோட சொந்த வழியும், சாமி அது வேறு விஷயம். ஆனால் இவர்களைப் போல மூட நம்பிக்கைகளை பரப்புபவர்களிடம் போய் மக்கள் விழுவது என்பது ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்பொழுது
தாம் ஜெயிக்க மாட்டோம் என்று நன்றாக தெரிந்த பிறகு, நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லி, மக்களினுடைய மூளையை திருப்ப பார்க்கிறார். மக்களினுடைய மூளையில் திருகு வேலை செய்வதற்கான ஒரு இத வந்து செய்றாரு மோடி. மக்கள் நம்பிருவாங்கங்கிற மாபெரும் நம்பிக்கை கோட்டை கட்டி வச்சிருக்கிறாரு அவரு. மக்கள் நம்பிருவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு. ஆனா 4ஆம் தேதி வர 4ஆம் தேதி தான் தெரியும். அது மக்கள் நம்புறாங்களா? மக்கள் நம்பவில்லையா? நீ கடவுளா? இல்ல நீ கேடுகெட்ட கேவலமான மனித பிறவியா? அப்படிங்கிறது 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குங்க. அந்த எல்லையை மீறி போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப கடுமையான பின்விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். ஒரு எல்லையோட நிப்பாட்டிக்கணும். எந்த ஒரு மனிதனும் இதுவரை சுதந்திர இந்தியாவுல மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே, ஜனநாயக வரலாற்றிலேயே இந்த மாரி ஒரு 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 படுபயங்கரமான ஒரு பிரதமர எந்த நாடுமே பார்த்துருக்காதுங்க. ஒரே ஒரு செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு கூட இருக்காதுங்க அங்க. ஒண்ணு கூட இருக்காது. ஒண்ணு கூட இருக்காது. நான் வந்தா 40 நாள் அத செய்வேன், 50 நாள்ல இத செய்வேன். நான் கருப்பு பணத்த மீட்டு தலைக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு 15,00,000 தருவேன். வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தருவேன். நான் அவ்வளவு கட்டுனேன். நான் இங்கிட்டு ஏற கட்டினேன். நான் அங்கிட்டு அறுத்து தள்ளுனேன். எதையும் அறுத்து தள்ளுனீங்க? ஒண்ணுமே செய்யல. ஒரு காரியம் கூட நல்ல காரியம் செய்யல. மனிதர்களுக்கு, மக்களுக்கு, இந்த ஏழை சமூகத்திற்கு ஒரு அரசாங்கம் யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னா, ஒரு நீதி யார் பக்கம் நிக்கணும்னா, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம், பாமரர்கள் பக்கம், படிப்பறிவில்லாத மக்கள் பக்கம். அதாவது சுயமா அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாத மக்கள் பக்கம் தான் ஒரு அரசு நிக்கணும். அவர்களை தூக்கி விடுவது தானே அரசாங்கத்தின் வேலை. பணக்காரனை நீ போய் தூக்கி விடுறதுக்கு பதிலா அவன் ஏற்கனவே போயிட்டான், மேலே போயிட்டான். நீ போய் அவனை போய் ஏன் தூக்கி விடுற? அப்பொழுது ஏழைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது தான் ஒரு அரசாங்கம். ஆனா நீ செஞ்சது பூராவுமே, நீ செஞ்சது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் பணக்காரங்களுக்கு. ராகுல் காந்தி கிழிச்சு தொங்க விடுறாரு. 12 பேர் தான் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். மொத்தமே 20 பேர் தான் இருப்பாங்க குஜராத்துக்காரங்க, பணக்காரங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்று 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த 20 பேத்துக்காகத்தான் மோடி பிரதமராக இருந்திருக்கிறார். அதானிக்கு கொடுத்தாரு, நிலக்கரி சுரங்கத்தை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. இப்போ 6,000 கோடி ஊழல்னு வேற நேத்திக்கு ஒரு காணொலியில் போட்டிருந்தாங்க. நேத்திக்கு 6,000 கோடி ரூபாய் ஊழல். தமிழ்நாடுக்கு நிலக்கரி சப்ளை பண்ண வகையில் 6,000 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு அதானி. அப்போ அவருக்கு ஏர்போர்ட்டை கொடுக்குறீங்க, ரயில்வே ஸ்டேஷனை கொடுக்குறீங்க, ஹார்பரை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குறீங்க. நிலக்கரி சுரங்கத்தை எடுத்து அவருக்கே கொடுக்குறீங்க. நிலக்கரி சுரங்கத்துக்கு காசு இல்லைனா ஸ்டேட் பேங்க் மேனேஜரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அவர் முன்னிலையிலே கையெழுத்து போட்டு, ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அவர்கிட்ட பணம் செக்கை வாங்கிடுறீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நாட்டின் நலன் மேல், நாட்டு மக்களின் மேல், நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவன், மக்களின் தலைவன் செய்ய மாட்டான். எந்த தலைவனும் செய்ய மாட்டான். சைனா அவ்வளோ பெரிய நாடு தானே, உலக வல்லரசு. நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. உலக வல்லரசு நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சைனா என்ன பண்ணியிருக்கிறான்? அவனுடைய கொள்கை என்ன? அரசினுடைய நிறுவனங்கள், அரசினுடைய இதுதான் மேலே இருக்கணும் எப்பயுமே. இந்த மாதிரி தான் அவனுடைய கொள்கையை வகுக்கிறான். அதனால தான் உலக வல்லரசு ஆகிட்டு இருக்கிறான். அவன் ஊரில் பணக்காரன் இல்லையா? இந்த பணக்காரனுக்காக எதுவுமே செய்ய மாட்டானே. நியாயமாக அரசாங்க விதிப்படி சட்டப்படி என்னென்ன செய்யணுமோ அதான் செய்வான். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட செய்ய மாட்டான். நீ ஒரே பிள்ளைல கூட்டிகிட்டு போகிறது ஒரு தொழிலதிபரை, உன் ஊருக்காரனுங்களை ஆயிடுச்சு எல்லாத்தையும். இத்தனை தடவை தாங்க பேசுகிறது. இதெல்லாம் பல காணொலிகளை பேசியாச்சு. பல பேர் பேசிட்டாங்க. பல 100 தடவை, பல 1000 தடவைகளை தான் பேசியாச்சு. ஆனாலும் பேசணும். வேறு வழி இல்லை. உன்னை பேசி தான் ஆகணும். நீ கடவுள், பாக்கி இருக்கிறவன்லாம் எல்லாம் லூசு புயல்கள்லாம். இந்தியாவில் இருக்கிற 150 கோடி பேரும் லூசு புயல்கள். நீ கடவுள். எந்த உதவியும் செய்யாத நீ கடவுள். அந்த கடவுளே தேவையில்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். கடவுள் என்று ஒருவன் இல்லை. கடவுளால் நடப்பது எதுவும் இல்லை. மனிதர்கள் செய்து வைத்த சிலையை போய் நம்மளே தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் அதை கொடு, இதை கொடுன்னு கேட்போம். எப்படி அது கொடுக்கும்? எப்படியும் கொடுக்காது.
உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது அது வந்து வேறு விஷயம். அதை வந்து நீங்கள் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, கல்லை போய் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தே கூட சாமியை கும்பிடலாம். அதுவும் நம்ம சாமியை. யார் நம்ம சாமினா என்ன? எந்த சாமி, சிவனும் இல்லை, பெருமாளும் இல்லை, நம்ம சாமி. அனுமானும் இல்லை, எந்த சாமியும் இல்லை. நம்மளுடைய சாமி கருப்பர்கள், நம்ம வீட்டில் பிறந்தவங்க, நம்ம வீட்டில் முன்னாடி நம்ம வீட்டில் இருந்து இறந்தவங்க, நம்மளுடைய குலதெய்வம் மாரியம்மன், காளியம்மன், கருப்புசாமி, எல்லை காத்தான், பிடாரி அம்மன், இவர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள். சிறு தெய்வங்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள். பெரு தெய்வங்கள் நம்முடையதில்ல, நம்ம மேல் திணிக்கப்பட்ட தெய்வங்கள். அதனால் கடவுளை கும்பிடுங்க, சாமியை கும்பிடுங்க, நம்மளுடைய சாமிகளை கும்பிடுங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சாமிகளை கும்பிடுங்கள், சிறு தெய்வங்களை வணங்குங்கள். நான் கடவுள் என்று சொல்பவனை நம்பாதீர்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.